ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் உணவு கதலான் ரமேஷ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா ப்ரொக்கோலி கறி. இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கிங்க. ப்ரொக்கோலி, ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே எடுத்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டுக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அது கூட நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு, திருப்பி நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்க ப்ரொக்கோலி அதை என்ன பண்ணுறோன்னா இதில் இறக்கி நல்லா வேக வைக்கிறோம். அதை ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ரொக்கோலியில் சின்ன சின்னதாக ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கும். ஏன்னா அந்த காலிஃப்ளவர்லாம் இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா, அதே போல் தான் காலிஃப்ளவரோட அதே ஃபேமிலி தான் ப்ரொக்கோலியும். பட் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்குது. நான் இது இடையில வீடியோலேயும் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொக்கோலி வந்து நல்லா வேகணும். நல்லா ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு வேகட்டும். ஏன்னா நம்ம கறியிலையும் மறுபடியும் நம்ம வேக வைப்போம். ஸோ ரொம்பவும் வெந்துருச்சுனாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆஃப் பாயில் வரையும் நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அங்கே பாருங்கள், எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மஞ்சள், உப்பு இது எல்லாமே அதில் நல்லா சேர்ந்துருக்கும். அதனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பாயில் பண்ணி ப்ரொக்கோலியை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்புலாம் என்னென்னா, அது ஒரு கறியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு மொறுன்னு ஒரு டேஸ்ட்டை தரும். ஸோ அதனால் நான் உளுந்த பருப்பு யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது 3 தான் வந்து எல்லா ஃபுட்லேயுமே ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா அதுதான் நேச்சுரலாகவே அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு தரும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி இதுவும் சேர்ந்து. ஸோ அதனால் இதை நம்ம கம்பல்சரி இதை எப்பொழுதுமே யூஸ் பண்ண தான் போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, 3த்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். அடுத்தது வந்து வெங்காயத்தை இப்போ நம்ம உள்ளார இறக்குறோம். வெங்காயத்தை இறக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்குறோம். ஸோ வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு வதக்குனீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, இந்த மசாலாவை நம்ம உள்ளார இறக்கிக்கிறோம். இறக்கி நல்லா வதக்குறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் உள்ள அந்த பச்சை வாசனையும் உங்களுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு அந்த கசப்பான ஒரு ஃபீலும் வராது. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அடிப்பொலியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்ட் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் ப்ரொக்கோலி கண்டிப்பாக எடுத்துக்கங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா தக்காளியை போட்டு நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி இது ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாதிரி திக்காக வர அளவுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. திக்காக வர அளவுக்கு இது பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போ நான் கறியை இறக்கிக்கிறேன் உள்ளார. ப்ரொக்கோலி இறக்கிட்டேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொக்கோலியை வந்து மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்கலாம் மார்னிங் ஃபுட்டு இந்த மாதிரிலாம். ஸோ ப்ரொக்கோலி வந்து என்னென்னா, உங்களுக்கு சரும கோளாறு ஏற்படாது, உங்களை இளமையாகவே வச்சுக்கும். அதுக்கப்புறம் கேன்சர்லேருந்து உங்களை பாதுகாக்குதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும், அதான் கேன்சர். ஸோ கண் பார்வை நல்லா தெரியும். ஸோ இதய நோய், அப்புறம் ஸ்கின்னில் வர அலர்ஜி இதெல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணுவான். அதனால் ப்ரொக்கோலியை எடுத்துக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கும் இது வந்து போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். அதே போல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற அந்த காய்கறியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை தரும். அதனால் ப்ரொக்கோலி யூஸ் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம் எப்பொழுதுமே. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய காய்கறியை சாப்பிட்ணும். அதே போல் மோஸ்ட்லி ப்ரொக்கோலி இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் கறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா சூப்பராக இருக்குது, வாசனையாக அருமையாக இருக்குது.
பாருங்கள் எப்படி வந்திருக்கு டெக்ஸ்சர்லான்னு. ஒரு ஒரு நான்வெஜ் ஃபீலுக்கு அது அவங்கள கொண்டு கொண்டு போய் விடும் இந்த கறி. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. ஹாய் குட்டீஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உணவு காதலன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். பை பாய்.